பிகேஆர்பி ராவ் இவர் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமான பொருளாதார வல்லுநர். பிரம்மானந்தாவுடைய கூற்று பாருங்க, பிஆர் பிரம்மானந்தாவுடைய கூற்று ரொம்ப முக்கியம். இந்த சுதந்திரத்திற்கு முன்னும் சரி பின்னும் சரி இந்தியாவின் தலைச்சிறந்த பொருளியல் அறிஞர்களாக இந்த காட்கில், அடுத்தது வக்கீல், அடுத்து பிகேஆர்பி ராவ் ஆகியோரை குறிப்பிடலாம்னு சொல்லி பிரம்மானந்தா சிறப்பாக சொல்கிறாரு. ஏன்னா இந்த அறிஞர்கள் வந்து சிறந்த கனவுகளோடு இந்திய பொருளாதார பிரச்சனைகளை ஆராய்ச்சி பண்ணி அதுக்கேற்ற மாதிரி திட்டங்களையும் இந்தியாவினுடைய முன்னேற்றத்துக்காக வழங்கியிருக்காங்கன்னு சொல்லி இந்த பிரம்மானந்தா இவங்களுக்கு புகழுரை சுற்றாரு. சரி, விகேஆர்வி ராவ் தேர்ந்தெடுத்த முறை 3 முறை. அது என்னென்னா, ஒன்று நாட்டு வருமானம், 2வது உணவு ஊட்டச்சத்து பண்டங்களின் பகிர்வு, 3வது வேலைவாய்ப்பு தொழில் பகிர்வு அப்படின்னு 3 முக்கிய கருத்தாக சொல்கிறாரு ராவ் அவர்கள். ராவ் வந்து ஜேஎம் கீன்ஸ், நவீன பொருளாதாரத்தின் தந்தை ஜேஎம் கீன்ஸுடைய மாணவர் தான் இவர். அதே சமயம் கோலின் கிளார்க் அப்படின்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவர் கூட வந்து பணி செய்திருக்கிறாரு நம்ம ராவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போது கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக ராவை வந்து சொல்கிறது யார் அப்படின்னு கேட்டால் ஹெச்டபிள்யூ சிங்கர் வந்து சொல்கிறார். சிங்கிங் என்ன சிங்கிங் அப்படின்னா, கீன்ஸின் மாணவர்களில் சிறந்தவராக ராவ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு சிங்கர். முழு வேலை வாய்ப்பு பொருளாதார முன்னேற்றம், முழு வேலை வாய்ப்பும் பொருளாதார முன்னேற்றமும் என்ற ராவுடைய இந்த ஆய்வு கட்டுரை இருக்கு இல்லையா, வேலைவாய்ப்பு துறையில் வந்து மிகச்சிறந்த ஆய்வு கட்டுரைன்னு சொல்லி சொல்லப்படுது. தொழில் மயமாதல், இந்த இடத்துல ராவ் என்ன சொல்கிறேன்னா, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறுன்னு ஒரு கட்டுரை எழுதியிருக்கிறாரு. இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறுன்னு சொல்லி ராவ் தான் எழுதியிருக்கிறாரு. 1938 எழுதியிருக்கிறாரு. இதில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இந்தியாவில் இந்த தனி மனிதர் வருமானம் குறைவதற்கும் தனி மனிதர் ஊட்டச்சத்து குறைவதற்கும் காரணங்களை வந்து விளக்கி சொல்கிறது எதில் அப்படின்னா, இந்திய பொருளியல் வாழ்வில் என்ன தவறுங்கிற கட்டுரையில் தான் ராவ் விளக்கி சொல்லியிருக்கிறார். 1952 ஒரு புத்தகம், இது வந்து பேரியல் பொருளாதாரத்துக்கு குறிப்பிடத்தக்க பங்களிப்பு கொடுத்த ஒரு புத்தகம் இது. அது என்னன்னு கேட்டால், முன்னேற்றம் அடையாத நாடுகளின் முதலீடு, வருமானம், பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையே உள்ள தொடர்பை பற்றி 1952 ராவ் அவர்கள் புத்தகம் எழுதியிருக்கிறாரு. ரொம்ப முக்கியமானது, முன்னேற்றம் அடையாத நாடுகளினுடைய முதலீடு, வருமானம், பெருக்கி ஆகியவற்றுக்கு இடையான தொடர்பு அப்படின்னு ராவ் எழுதியிருக்கிறார். இந்த ஜேஎம் கீன்ஸ் அவருடைய ஆசிரியர் இருக்கார்ல, ராவுடைய ஆசிரியர் தான் ஜேஎம் கீன்ஸு, அவருடைய அடிகளை பின்பற்றியவர். சரி, இந்த இடத்துல ஒரு 3 இடங்கள் முக்கியமாக இவர் வந்து கட்டமைப்பு உருவாக்கியிருக்கிறாரு. டெல்லி பொருளாதார பள்ளி டெல்லியில் உருவாக்கியிருக்கிறார். பொருளாதார வளர்ச்சி கழகம் டெல்லியில் உருவாக்கியிருக்கிறார். இன்னொன்று பெங்களூரில் எடுத்துக்கிட்டால் சமூக பொருளாதார மாற்றத்திற்கான கழகத்தை பெங்களூரில் உருவாக்கியிருக்கிறார்.